நாள் ஒன்றுக்கு ஒரு சாய், அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? 15-20 ரூபா வச்சுக்கோங்க. அதையே இன்வெஸ்ட் பண்ணா 10 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ ஆகும்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பொதுவா வெல்த் பில்ட் பண்றதுனாலே ஒரு பிக் salary வேணும்னு நாம நினைப்போம். அதனாலேயே இந்த 20 ரூபி டெய்லி காஸ்ட்ஸே நாம பெருசா கண்டுக்கிறதில்ல. என் கொலீக் ஒருத்தர் இருக்காரு. அவர் தினமும் ஆஃபீஸ்ல சாய்க்கு 20 ரூபி ஸ்பெண்ட் பண்றார். மாசத்துக்கு 600. நான் அவர்கிட்ட இந்த 500 ரூபீஸை SIPல போடுன்னு சொன்னேன். அவரு சிரிச்சார். சின்ன அமௌண்ட், இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு. நம்ம பர்சனல் ஃபினான்ஸ்ல பண்ற தப்பே இதுதான். இந்த மாதிரி சின்ன செலவுகளை ஒரு ஐசோலேட்டட் இவெண்டா பார்க்குறோம். ஆனா அதை எக்ஸ்பனென்ஷியல் growth லென்ஸ்ல பார்க்குறப்போ அந்த சின்ன ஹேபிட் எப்படி பெரிய வெல்த்தா மாறுதுன்னு புரியும். அந்த எக்ஸ்பனென்ஷியல் growth-ஐ பார்க்க நாம ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ண போறோம். மாதம் 500 ரூபீஸ் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம். நான் அவருக்கு அந்த கால்குலேஷனை காமிச்சப்போ அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். அந்த நம்பர்கள் அவர் தினமும் செலவு பண்ற சின்ன அமௌண்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த ஒரு பெரிய வாய்ப்பை அவருக்கு புரிய வச்சுது. ஏன்னா மேத்தமேட்டிக்கலா பார்க்கறப்போ ஒரு சின்ன இன்புட் சரியான ஃபினான்ஷியல் என்வாயன்மெண்ட்ல போகும்போது அவுட்சைஸ்ட் அவுட்புட்ஸை உருவாக்கும். முதல்ல SIP என்றால் என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது பேங்க்ல போடுற ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தான். ஆனா பணத்தை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்றோம். இந்த கிராஃபை பாருங்க. இது ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்கை காட்டுது. மார்க்கெட் வாலடைலா இருந்தாலும் 10 வருஷம் லாங் டேர்ம்ல பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 10-12% ஆனுவல் ரிட்டர்ன். இப்போ சைட் பை சைட் கம்பேரிசன் பார்ப்போம். அதே 500 ரூபாய் 2 வேற பாதையில 120 மாதம் டிராவல் பண்ண போகுது. வெல்த் கிரியேட் ஆகணும்னா நம்ம பணம் வாலடைலா இருந்தாலும் லாங் டேர்ம்ல மேல போற ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கணும். முதல்ல பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இந்த 500 ரூபாய் மாசம் வச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் 3-4% கிடைக்கும். இந்த பாதையில 10 வருஷம் கழிச்சு டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் 60,000 ரூபாய். அது மெதுவா ஏறி அப்ராக்சிமேட்லி 70,000 ரூபீஸ்ல இருந்து 75,000 ரூபீஸ் தான் ஆகும். இந்த மெதுவான growth-ஐ நாம ஸ்லீப்பிங் மணின்னு சொல்லலாம். உங்க பணம் அங்க ஸ்லீப் பண்ணுது. ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் உங்களோட கேபிட்டலை சேஃபா வச்சிருக்கும். ஆனா அதை மல்டிப்ளை பண்ணாது. இப்போ இந்த புது டைம்லைனை பாருங்க. இது SIP ரூட். 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். முதல் சில வருஷங்களுக்கு growth சின்னதா கர்வ் ஃப்ளாட்டா போகும். ஆனா இங்க தான் காம்பவுண்டிங் மேஜிக். ஸ்னோபால் உருட்டினா எப்படி ஹியூஜ் பால் ஆகுமோ அதே போல ரிட்டர்னை ரீஇன்வெஸ்ட் பண்றதால ரிட்டர்ன்கே ரிட்டர்ன் வரும். 10 வருஷம் முடியும் போது நீங்க போட்ட அதே 60,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 1.16 லேக்குக்கு மேல ஆகுது. இந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஆல்மோஸ்ட் 40,000 ரூபீஸ்ல இருந்து 50,000 ரூபீஸ் வரைக்கும் கேப் இருக்கு. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் சேவிங்ஸை ஒர்க்கிங் மணியா மாத்துது. உங்களோட பணம் இப்போ உங்களுக்காக ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்க நினைக்கலாம், என் பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரா 500க்கு நான் எங்க போறது? இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தரேன். உங்க மாசத்தை எக்ஸ்பென்ஸை பாருங்க. ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அன்னெசரி ஆன்லைன் ஆர்டர்ஸ், இல்ல டெய்லி சாய் ஸ்நாக்ஸ், இதுல ஒரு 500 ரூபாய் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நம்ம செலவுல அழியிற அந்த 500 ரூபாய் எடுத்து வளர்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலம்க்கு மூவ் பண்றோம். லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்றதுக்கு நமக்கு பிக் இன்கம் தேவையில்லை. பணத்தை ஆலோகேட் பண்ற விதத்துல ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணாலே போதும். பிராக்டிக்கலா எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் சூஸ் பண்ணுங்க. பிகினருக்கு சிம்பிளா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்ணி 500 ரூபாய் மந்த்லி SIP-ய ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணிடுங்க. காம்பவுண்டிங் ஸ்னோபால் ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த முதலீடு 7-10 வருஷம் தொடர்ந்து இருக்கணும். அப்போதான் கால அவகாசம் உங்க பணத்தை பெருக்கும். அண்ட் ரிமெம்பர், இது ஒரு ஜெனரல் எஜுகேஷன் மட்டும். உங்க பர்சனல் சிச்சுவேஷனுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சாய் காஸ்ட் போல ஒரு சின்ன அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு கன்சிஸ்டன்சியோட இன்வெஸ்ட் பண்ணா அது உங்க ஃபைனான்ஷியல் லைஃபையே மாத்தும் அளவுக்கு க்ரோ ஆகும். அடுத்த வீடியோல SIP பண்றது வேஸ்டா 5 மித்ஸ் பத்தி பேச போறேன். SI பத்தி இருக்கிற ஃபால்ஸ் பிலீஃப்ஸை அது பிரேக் பண்ணும். ஒரு சின்ன தினசரி செலவு 10 வருஷம் கழிச்சு லட்சங்களா மாறியிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்புங்கிறத நாம உணரும் போதுதான் நம்ம முதலீட்டு பயணம் உண்மையாவே தொடங்குது. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க.